அன்புடை நெஞ்சங்களே, அரசியல் வழி விடுதலை. எங்கு ஆவியோ அங்கு விடுதலை, எங்கு விடுதலையோ அங்கு மனிதம், எங்கு மனிதமோ அங்கு இயேசு, எங்கு இயேசுவோ அங்கு இறைவன், எங்கு இறைவனோ அங்கு இறையாட்சி என்பது நமது வாழ்வும் நம்பிக்கையும் ஆகும். தன் அருள் வாழ்வை உணர்ந்தவர் கடவுளை உணர்ந்தவர் ஆவர் என்பது நமது நாட்டு ஞான மரபு. ஒரு இந்திய கிறிஸ்துவர் எவ்வளவோ பேறு பெற்றவர் என்பதை இவ்வாறு சுவைப்பது பெருமையாகும். யாருக்கும் எதற்கும் அடிமையாகாமல் எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் உடமையாதல் கடவுளுடைய முழு விடுதலையாகும். தன்னிடம் உள்ளதை கடவுள் தனது மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். நாம் சுதந்திரத்தோடு வாழ குழு விடுதலையை நோக்கி பயணிப்போம். அறியாமையே அடிமை. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வதை அறியாமல் செய்கின்றனர் என்பது இறைமகன் இயேசுவின் ஜெபம். இந்தியர்கள் அறியாமை என்பதை நாம் பாவம் என கூறுகிறோம். மனித படைப்பில் தன்னை முழுமையாக நம்மில் பதித்து விடுகிறார். பஞ்ச பூதங்கள் பெற்றோர்களின் சூழ்நிலைக்கும் ஒத்துழைப்புக்கும் ஏற்ற இடம் பெற செய்கிறார். படைப்பிலே நமக்கு முழுமை வழங்கப்படுகிறது. பயணத்திலே முழுமை வளர்த்தெடுக்கப்படுகிறது, இறுதியில் நிறைவடைகிறது. நமது நாடு வளரும் நாடு. முழு மனிதம்தான் வளர்ச்சியின் அளவுகோல். மனிதநேயம் விடுதலை உணர்வில்தான் நிர்ணயிக்கப்படுகிறது. சுதந்திரம் இல்லாத மனிதன் அடிமையாகும். மூட நம்பிக்கையை வளர்க்காத ஆலயங்கள் தேவை. வேலை பணம் என்பதற்காக பிழைக்கும் கல்லூரிகளை, கலை, மனிதநேய பண்பு இவைகளை வளர்க்கும் கல்வி கோவில்கள் தேவை. இவைகள் செம்மைப்படுத்தும் சமயங்கள், அரசுகள்தான் இக்காலகட்டத்தில் இந்தியாவிற்கு தேவைப்படுகின்றன. மக்களை இருளிலும் அறியாமையிலும் திட்டமிட்டு வைக்கும் எந்த அமைப்பும் இனி தேவையில்லை. அறிவு ஞானமாகிவிடும். ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல உபதேசம் அப்பியாசமாகவும், அப்பியாசம் அனுபவமாகவும், அனுபவம் ஞான கனியாகவும் மாறவும் முன்னேறவும் நமது கல்விக்கூடங்கள் நமது பண்பாட்டிற்கு ஏற்ப அடிப்படை மாற்றம் பெறுவது உகந்தது. சிந்தனைகளை மட்டும் கிளறிவிட்டு உணர்வுகளையும் நம்பிக்கையையும் கவனிக்காமல் விட்டுவிட்டால் உலகமோ நமது நாடோ நலமாக இருக்க முடியாது. நாளும் நாம் காணும் குறை காட்சிகள் தொடரும். படித்த முட்டாள்களை விட படிக்காத மேதைகள் தேவை என்பதன் ஞானத்தை புரிந்து கொள்வோம். பட்டறிவின் பட்டமே பாமர மக்களின் ஞானமாகும். பாலுணர்வும் சிந்தனை உணர்வு ஞானக்கடலாக ஆவியில் மூழ்கி வெளிவரும்போது கல்விமான் ஞானியாக வெளிப்படுகிறான். ஒவ்வொருவருடைய மூளையிலும் உடல் உணர்வுகளிலும் தன்னுடைய சுயம் ஆட்சி செலுத்துகின்றன. தற்பெருமை, தான், தனது என்ற உணர்வுகள் மிகுந்து காட்சி அளிக்கின்றன.
அவைகளை கடந்து ஆவியால் வழி நடத்தப்படும்போது கடவுளும் தானும் இணைந்து செயல்படும்போது கடவுள் ஒருவரை ஞானியாக்கி விடுகிறார். இந்நிலையை ஒருவர் சுதந்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளும்போது நல்லதாகிறது. இதை யாரும் யார் மீதும் கட்டாயப்படுத்தக்கூடாது, முடியாது. சுதந்திரமாக ஞானியாகும் வரை கடவுள் கனிவோடு காத்திருப்பார். ஆனால் மனிதர்களின் தொலைகளுக்கு எல்லைகள் இல்லை. அறிவு ஞானமாக அறிவை அமைதியாக்கி ஆவியால் தன்னை நிரப்புகின்ற போது ஆவியின் வரங்களும் கொடைகளும் கனிகளும் கணக்கில்லாமல் பொழியப்பட மிகுந்த வாய்ப்புகள் உண்டு. சப்தத்தையும் மௌனத்தையும் சமநிலையில் அன்றாடம் அனுபவிக்கின்ற போது ஆதாயமாகும். ஆனால் இன்றைய சமுதாயம் அரசியலிலும் சமயங்களிலும் சப்தத்தை அளவுக்கு மீறி ஈடுபடுவது பெரிய வியாதியாகும். அரசும் விடுதலையும். சொல்லுதல் யாருக்கும் எளிதாம், அரிதாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பது வள்ளுவரின் வாழ்க்கை நெறி. சொல்லும் செயலும் கடவுள் ஒருவரிடம்தான் முற்றிலும் இணைந்துள்ளது. அவருடைய பிள்ளைகளில் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே இடைவெளி வேறுபட்டுள்ளது. இடைவெளி குறைந்து ஒன்றாவது நமக்கு நல்லது. சொற்களையும் செயல்களையும் வைத்து எல்லாரும் வாழ்க்கையில் விளையாடுவது உண்டு. குறிப்பாக சமயவாதிகள், சமூகவாதிகள், அரசியல்வாதிகளில் விளையாட்டுகளை வரலாற்றில் கண்டு ரசித்து எதிர்த்து வருவது நாம் அனைவரும் அன்றாடம் அறியும் கலையாகும். இக்காலத்தில் தொடர்பு சாதனங்களும் அதிகமாக விளையாடுவதை அனுபவித்து வருகிறோம். ஒவ்வொரு அரசின் முக்கியமான முதன்மையான இலக்கு முழு விடுதலையாகும். பொருளாதார விடுதலை, சமூக விடுதலை, அரசியல் விடுதலை, அறியாமையின்றி விடுதலை, இருளில் இருந்து விடுதலை என முழுமையான விடுதலையை நோக்கி ஒவ்வொரு நாடும் வீடும் பயணம் செய்வது பயன்மிக்கது. இந்த விடுதலையின் தாகத்தைத்தான் நாமும் எல்லாரிலும் முறைப்படி வளர்த்தெடுப்பது விடுதலை பணியாகும். விடுதலை பணியில் சுயநலம் தனியாகவும் குழுவாகவும் மேற்கொள்ளப்பட்டு எல்லாரும் சுதந்திரத்தை சுவைக்க வேண்டும் என்பதில் தெளிவும் உறுதிப்பாடும் தேவை. விடுதலை வாழ்வை நோக்கி ஒரு மனிதனுக்கு ஆத்ம திருப்தி விடுதலையின் முழுமையில்தான் உண்டு. ஒரு மனிதனுக்கு ஆத்ம திருப்தி விடுதலையின் முழுமையில்தான் உண்டு. கடந்து செல்லும் காரியங்களை கொடுத்து கெடுப்பதும் தடுப்பதும் தவறாகும். உடலோடு சேர்ந்து உயிரை கொல்லுவோருக்கு அஞ்சுங்கள் என்பது அருள்வாக்கு. அழிந்து போகும் நன்மைகளை கண்டு பெற்ற யாரும் ஏமாற இடமில்லை. அன்று இஸ்ராயல் மக்கள் அடிமை வாழ்வை சொகுசு என எகிப்திற்கு திரும்பி போக ஆசைப்பட்டனர். ஆனால் கடவுள் விடுதலையின் நிறைவை பாஸ்கு நிகழ்வு வழி இன்றும் வழங்குவது கடவுளின் கணக்கில்லாத கருணையாகும். மனித இனம் இன்றும் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு பெறாமல் இருளையே ஒளியாக கருத முற்படுகின்றனர். மனித இனத்தை நேர்மைப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல. கடவுளே நமது கணக்கின்படி கொலை வழி தோற்கடிக்கப்பட்டார் என்று கருதுவதுண்டு. ஆனால் கடவுள் தோற்பதில்லை, நாம் தான் இழந்து வருகிறோம். ஆனால் கடவுள் தொடர்ந்து அன்பினால் நமது முழு விடுதலைக்கு என்றும் துணை நிற்கிறார்.
சமயங்களும் அரசுகளும் மேற்கொள்ளும் விடுதலை முயற்சிகளுக்கு மனித இனம் தாராளமாகவும் ஒத்துழைத்தால் விரைவில் அமைதியை அனுபவிப்போம். சமயங்கள் அரசுகள் நேர்முகமாக அல்லது மறைமுகமாக விடுதலைக்கு விரோதமாக முயன்றால் கடவுள் இறைவாக்கினர்கள் வழியாக தர்மத்தின் பாதையை நோக்கி பயணிக்க உதவுவார் என்பது வரலாற்று நம்பிக்கை உண்மையாகும். சிறப்பாக ஏழை மக்களை விழிப்புணர்வினால் விடுதலைக்கும் தன்மானத்திற்கும் அழைத்து செல்வதே அரசின் சமயத்தின் முதன்மையான பணி என்பதை செயல்படுத்த வைப்போம். சுதந்திரத்தை சுவாசிப்பதே மனிதம் என எங்கும் எப்போதும் முழங்குவோம்.